தமிழ்நாட்டின் மாபெரும் வேலை வாய்ப்பு 10வது மட்டும் படிச்சுனா போதுங்க. அப்ளை பண்ணால் போதும், எக்ஸாம் வேணா போதும், வேலை கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் எக்ஸாம் போனது ஒரு 19 லட்சம் 12 லட்சம் பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி வருஷம் வருஷம் இது எத்தனை வேகன்சி வருது, எவ்வளோ வருது, என்ன படிக்கணும், இது எதுவுமே எனக்கு வேணாம், நான் அப்ளை பண்ணுவேன், போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன், லக்கில் என்னைக்காச்சும் வரும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் 100 எக்ஸாம் இருந்தாலும் சரி உங்களால் படிக்காமல் பாஸ் பண்ணவே முடியாதுங்க. 200 கேள்வி 300 மார்க், இதில் 175 கேள்வி எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி 10 கேள்வி லக்கில் வரலாம், 175 கேள்வியும் லக்கில் வருமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நான் சுத்தமாக படிக்கலை ஆனால் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுத போகிறேன்னு நினச்சிங்கன்னா அடியோடு மறந்துடுங்க. இப்போ வந்து காம்படிஷன் ரொம்பவே ஹெவி ஆகிடுச்சு. ஸோ நம்புங்க, நீங்கள் படிக்காமல் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. படிக்காமல் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்கள் மார்க்கே வந்து இந்த 80 இல்லை 50 to 100 120 இதுக்குள்ளே தான் இருக்குமே. நீங்கள் என்ன முன்னாடி எழுதிருப்பீங்க படிக்காமல் போயிட்டு, உங்கள் மார்க்கே 110 100 இல்லை 80 85 70 இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆனால் மார்க்குன்னு பார்க்கும்போது 300க்கு ஒரு 265 மேலே, இல்லை 260 இல்லை 270 75 இந்த மாதிரி போனால் மட்டும்தான் நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகலாம். ஸோ படிக்காமல் கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாதுங்க. இதுக்கப்புறமும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, யாராவது சொல்லியிருப்பாங்க லக்கில் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணால் உங்கள் நேரமும் காசும் வேஸ்ட்டுங்க. 10வது படிச்சிருக்கேன், நம்ம போய் அப்ளை பண்ணுவோம், ரிசல்ட் வந்தால் வேகமாக போய் பார்க்க வேண்டியது. உண்மையாக கண்டிப்பாக அது உங்கள் நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணணும், உங்கள் காசையும். அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போவீங்க 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் சீக்கிரம் போகணும், அப்புறம் நைட்டு என்ன பென் எடுத்துகிட்டு போகணும், எப்படி எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டில் எப்படி ஃபில் பண்ணணும், ஷேட் பண்ணணும், இது கூட தெரியாமல் போய் நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க. முற்றிலுமோ அது தவறு, நீங்கள் நினைக்கிறதும் தவறு. படிக்காமல் போனால் எந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது மக்களே.